இன்னைக்குதான் அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜயின் கடைசி படமாக கூறப்படும் ஜனநாயகன் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக செய்யப்பட்ட முறையீட்டின்படி அந்த திரைப்படத்தில் வெட்டப்பட வேண்டும் என கூறப்பட்ட காட்சிகள் அனைத்தும் வெட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்ந்து தாமதப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதால் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று தாங்கள் கூறினோம். ஆனால் இதுவரை எந்த சான்றிதழும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று முறையீடு செய்யப்பட்டது. இதையடுத்து தணிக்கை வாரியத்திற்கும் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் விளக்கம் கேட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறது. 9ஆம் தேதி திரைப்படம் வெளியாக உள்ள சூழ்நிலையில் இப்போது வரை அதற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத சூழ்நிலையில் டிக்கெட் முன்பதிவு செய்வது, திரையரங்குகளை முடிவு செய்வது மற்றும் படம் வெளியாகும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி பெறுவது என பல்வேறு சிக்கல்களில் ஜனநாயகன் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு அரசியல் ரீதியான நெருக்கடி காரணமா என்ற சர்ச்சையும் இப்போது எழுந்திருக்கிறது. மத்திய சென்சார் வாரியத்தின் அனுமதி கிடைக்காததால் இப்போது அந்த திரைப்படம் வெளியிடும் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்பதிவு, சிறப்பு காட்சி அனுமதி மற்றும் அந்த திரைப்படம் வெளியிடும் நாள் ஆகிய 3 விதமான சிக்கல்களில் ஜனநாயகன் திரைப்படம் சிக்கி இருக்கிறது. நாளை நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரே 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியிடப்படுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக படக்குழுவினரால் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.